கேட்டுக்கொண்ட போது, நீங்கள் எந்த வகையில் விரும்புகிறீர்களோ அது முழுமையாக செய்து கொடுக்கப்படும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி, நாம் மறந்திருந்தாலும் கூட அவர்கள் வேந்தர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எப்போது மாநாடு என்று கேட்டு அதை தெரிவு செய்து இந்தந்த வகையில் இப்படியெல்லாம் செய்யலாம் என்று அவர்களே முழுமையாக இருந்து இந்த பணியை செய்கிறார்கள். அதே போன்று நம்முடைய டான்ஸ்ரீ நடராஜா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த விழாவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த விழாவுக்கு வந்தார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் இருவரும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆதீனத்தில குருமுதல்வர், அறிவு என்பது இறைவனுக்கும் அறிவு என்றுதான் பெயர், உயிர்களுக்கும் அறிவு என்றுதான் பெயர். ஆனால் ஒரு வித்தியாசம், இறைவன் பேரறிவாளன், நாம் சிற்றறிவுடையோம். ஆனால்தான் என்னை அறிவு என்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தர் என்று சொன்னார்கள். ஆகினால் இந்த மூன்று பதார்த்தங்களை பற்றி பேசுவதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு. எங்களுடைய தருமையாதீனத்து முனிபுங்கவர் கர்நாடக மன்னரை சந்திக்க சென்றிருந்த போது, உங்கள் ஆதீனத்து அடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தம்பிரான்கள் என்று கேட்டபோது, ஆய்வார் பதிபசுபாசத்தின் உண்மையை ஆய்ந்து அறிந்து காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம், கல்வி கேள்வி அல்லல் ஒன்றுமற தோய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் என்று சொன்னார்கள். எங்களுடைய தம்பிரான்கள் மட்டுமல்ல, அடியவர்கள் மட்டுமல்ல, எங்கள் மடத்திலே இருக்கின்ற பள்ளிகள் கூட பதிபசுபாசத்தை பற்றி தான் பேசி கொண்டிருக்குமாம். கவுளி உரைக்கும் பதிபசுபாசத்தின் உண்மைகளே என்று ஞானப்பிரகாச மாலை என்கின்ற நூல் அதை காட்டுகிறது. அதனால் சைவ ஆதீனங்களினுடைய 18 இந்த 18 ஆதீனங்களினுடைய கொள்கை சைவ சித்தாந்தத்தை பரப்புவது. இதற்கு அகச்சந்தானம் சிவபெருமான் தொடங்கி அகச்சந்தானம் புறச்சந்தானம் அந்த வழியிலே வருகின்ற ஆதீனங்கள் தான் இந்த 18 ஆதீனங்கள்.